give your private address. Yes, tell me something about you. So I am Arvind Kumar. I am from Tambaram, Chennai. I did my schooling. Where are you from? Tambaram, Chennai, sir. Arvind Kumar. Yes, sir. I did my schooling in Tambaram only, and college also in Tambaram. My native is Tirunelveli. My father is a driver, crane driver, and also I am, after completing UG, I am interested in doing banking sector. So I started preparing from 2018 itself, and also I haven't cleared my mains. This is my first interview. I am coming on. Usually என்ன கோர்ஸ் பண்ணீங்க? BSc Mathematics. Very good. BSc Mathematics, sir. Ancillary, Sir? Ancillary. I can't say. Ancillary. Nowadays ancillaries are not subjects are not there. Only இல்லை இது மேஜர் இல்லையா? ஆமாம் சார். ஆன்சிலரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும் ஃபைனல் இயர். ஃபிசிக்ஸ் சார், ஆனால் வந்து அலைட் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி இல்லை. Physics ஒன்னே ஒன்று தானா? ஆமாம் சார். ஒரே ஒரு ஆன்சிலரியா? ஆமாம் சார், ஃபிசிக்ஸ் மட்டும். அது அலையில் ஒரே ஒரு செமஸ்டர், 2 செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர். பட் பிஎஸ்சி மேத்ஸ் எஸ் சார். இல்லையா? எஸ் சார். வெரி குட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? Simple SA is equal to PNR by 100, sir. Very good, very good. Compound interest? Compound interest. P into 1 plus R by 100 whole power n, sir. Number of course. 1 plus R by 100? Whole power n, sir. What is real analysis? Sir, real analysis. So actually, I am little weak in degrees, sir. Huh? I am little weak in degrees, sir. Okay, you are not Yes, sir. updated. Okay. I can't remember now, sir. Right. Tell something about RRB. RRB is the regional rural bank, sir. The main objective of RRB is giving the banking, providing such allied and Tamil. Sir, அதாவது பேங்கோட பேங்கோட ஆக்டிவிட்டீஸ், பேங்க் ஃபெசிலிட்டியே ரூரல் செக்டாருக்கும் அப்புறம் அன்பேங்க்டு ஏரியா. பேங்க் ஃபெசிலிட்டி என்ன? பேங்கிங் ஃபெசிலிட்டினா அதான் அக்கௌண்ட், ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறது, அப்புறம் அக்கௌண்ட் சேவ் பண்ணுறது, லோன் வேணுன்னா நம்ம வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வட்டியில் வாங்குறது, அது மாதிரி சார். பேங்க் என்னென்ன லோன் கொடுக்குறாங்க சார்? ஆர்ஆர்பியோட மெயின் வந்து அக்ரிகல்ச்சர் லோன் தராங்க சார். எது அக்ரிகல்ச்சர் லோன்? சார் அக்ரிகல்ச்சர் லோன் என்னென்னு அக்ரிகல்ச்சர் லோன்னா விவசாயத்துக்கு தேவையான. விவசாயிக்கு என்ன தேவை? கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்லை சார், விவசாயத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டு லேண்ட் இருக்கான்னு பார்க்கணும். லேண்டு இல்லை, ஒரு விவசாயிக்கு என்னென்ன லோன் தேவை? லோன் சீட்ஸ் வாங்குறதுக்கு லோன். சீடு வாங்குறதுக்கு என்ன லோனு? சீடு லோனா? சரி, பயிர் பண்ணணும் விவசாயி. ஸோ பயிர் கடன் கொடுக்குறோம். பயிர் கடன் கொடுக்கறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம பார்க்கணும்? என்ன ஐடியா? இப்போ நகை கடனுக்கு போகிறேன், என்ன எடுத்துன்னு போகணும்? சார் கோல்டு எடுத்துகிட்டு போகணும். வெரி குட். இப்போ பயிர் கடனுக்கு போகணும், என்ன எடுத்துன்னு போகணும்? சார் பயிரோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம் சார். நகை கடனுக்கு போகிறீங்க, என்ன எடுத்துன்னு போகிறீங்க? கோல்டு எடுத்துகிட்டு. வெரி குட். பயிர் கடனுக்கு போகிறீங்க, என்ன எடுத்துன்னு போகணும்? சார் சொன்ன பயிர் இன்னும் அறுவடையே செய்ய நம்ம. சரி, அறுவடை செய்த பயிர் எடுத்துக்கணும். சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். சரி, இப்போ பயிர் கடனை போகும்போது உனக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? லேண்ட் இருக்கணும். உனக்கு லேண்ட் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? சார் டாக்குமெண்ட். சார் என்ன டாக்குமெண்ட்? லேண்ட் டாக்குமெண்ட்ஸ். அது பேர் என்ன? என்கிட்ட லேண்ட் டாக்குமெண்ட் இவ்வளோ இருக்கும். தாய் பத்திரம், தம்பி பத்திரம், பார்ட்டிஷன் டீடு. ரைட், ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ஒரு லேண்டுன்னு தான் என்ன மெயின் டாக்குமெண்ட் சார் கேட்குறது? அதான் பட்டா, சிட்டா, அடங்கல் தான் கேட்குறாரு. அதோட இங்கிலீஷ் மீனிங் இங்கிலீஷ் வேண்டாம், தமிழே சொல்லு. பட்டா. பட்டா. சிட்டா என்ன, அடங்கல் என்ன? என்ன சார்? சிட்டா என்ன, அடங்கல் என்ன? சிட்டா சார், பட்டான்றது வந்து இந்த லேண்டு வந்து இன்னார் தான் நட்டு, அவர் ஃபாரின்ல இருக்காரு. ஓகே. ஆனால் இங்கே இன்னொருத்தர் வந்து கவுலுக்கு வாங்கி லீஸுக்கு வாங்கி பயிர் பண்ணுறாரு. இவர் வராரு பயிர் கடனுக்கு, இவர் தான் பயிர் பண்ணுறாருன்றதுக்கு என்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட்? இந்த மூணில் ஏதோ ஒன்று, சிட்டா, அடங்கல், பட்டா. லீசிங் டாக்குமெண்ட். லீசிங் டாக்குமெண்ட் வேறு தம்பி. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஆர்ஆர்பி சேர்மன் யார்? ஆர்ஆர்பி சேர்மன் டி தனராஜ் சார், ஸ்ரீ டி தனராஜ். வெரி குட். ரைட்.
இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? Sri Narendra Modi, sir. வெரி குட். இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் இம்ப்ளிமெண்டட் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் அக்ரிகல்ச்சரிஸ்ட். Okay, sir. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பேர் என்ன? ஓகே, பிஎம்ஜேடிஒய் அப்படின்னா என்ன? Pradhan Jan Dhan Yojana, sir. சரி, அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு? Sir, KYC fill பண்ணணும். கேவைசி என்ன? KYC னா know your customers. எக்ஸ்பென்ஷன் இல்லை, என்னென்ன டாக்குமெண்ட் கேவைசி? என்கிட்ட ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது. இல்லை சார், ரேஷன் கார்டு வேலிட் KYC டாக்குமெண்ட். சரி, இப்போ அண்டர் பிஎம்ஜேடிஒய் பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனாவில் நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கேவைசி எடுத்துகிட்டு போகணும்? சார், ஆதார் கார்டு இருக்கலாம் சார். அப்புறம் என்ன? இல்லை. அப்புறம் NREGA கார்டு அது இருந்தாலும் இல்லை. அது என்ன? அப்புறம் இல்லைன்னா ஓப்பன் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஓட்டர் ஐடி வச்சுருக்கோம் சார். இல்லை, வீடு பத்திச்சு, ஃபயர் ஆகிடுது, எல்லா டாக்குமெண்ட் போயிடுது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. பிஎம்ஜேடிஒயில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கேவைசி? குட், டோன்ட் வரி. சரி, எஸ் சார். மிஸ்டர் அரவிந்த்குமார், எஸ் சார். தமிழ்லே கேட்கட்டுமா? ஆதார். இந்த இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, கிராப் இன்சூரன்ஸு, ஈவன் பில்டிங் இன்சூரன்ஸு. ஓகே சார். ஒய் ஆர் ரிசார்டிங் டு இன்சூரன்ஸு ஏன் பண்ணாங்க அதை? சார், இன்கேஸ் ஏதாவது கெலாமிட்டிஸ் ஏதாவது எமர்ஜென்சினா அது தேவை. பேர் என்ன? அந்த இதுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி கலாமிட்டிஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு மொத்தம் ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்னது? இன்சூரன்ஸ்னால ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலாமிட்டிஸு, டிசாஸ்டர்ஸ்ட்டு, இந்த மாதிரி நடக்கிறது என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேர்? சார், சடனாக வரும். ஆமாம், ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்களா? ரிஸ்க்கு, எனி ரிஸ்க்கு, ரிஸ்க். ஓகே. லைஃப் ரிஸ்க்காக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ரிஸ்க்கு. ஓகே. ஸோ ரிஸ்க் இஸ் கவர்ட் பை இன்சூரன்ஸ். கரெக்டாக? ஓகே சார். இன்சூரன்ஸ் பண்ணுறது ரிஸ்க்கை கவர் பண்ணுறது தான். எனி லாஸ் த ரிஸ்க் மேபி இன் எனி ஃபார்ம். ஓகே. கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகலாம், இது பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேஷை கொண்டு போகிறோம், பேங்க்லேருந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கில் கொண்டு போவாங்க, இல்லைன்னா ஆர்பிஐ கொண்டு போவாங்க, அங்கேருந்து கொண்டு வருவாங்க. எஸ் சார். அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணணுமா? அதுக்காக இன்சூரன்ஸ் இருக்கணும். பண்ணணுமா? பண்ண வேண்டியது இல்லையா? இல்லை, பண்ணாடி தேவை இருக்கு சார். பண்ணாடி தேவை இருக்கு சார். பண்ண வேண்டிய தேவை இல்லையா? தேவை இருக்குது சார். தேவை இருக்கு. ஏன் தேவையாக இருக்குது? சரி, அது ரிஸ்க் தானே சார். போகிறவங்க ஏதாவது திருடு போச்சுன்னா எதுனா நமக்கு ஒரு மினிமம் கேரண்டின்னு ஒன்று வேணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா தட் இஸ் கால் ரிஸ்க் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரிஸ்க் இன் டிரான்சிட்டில் கொண்டு போகிறதுல ஏதாவது பேங்கில் கொண்டு போகும்போது அது எது பஞ்சர் ஆகிடுச்சு அதாச்சுன்னா ஸோ தட் இஸ் கால் ரிஸ்க் இன் டிரான்சிட். மிஸ்டர் அரவிந்த், ஒயிட் ரெவல்யூஷன் என்ன சார்? ஒயிட் ரெவல்யூஷன். கோல்டன் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பசுமை புரட்சி? ஓகே, டோன்ட் வரி. ரைட். ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க். ஓகே. ஓகே. ப்ளூ ரெவல்யூஷன்னா ப்ளூ எங்கே இருக்கும்? இது கடலில். கடலில் என்ன கிடைக்கும்? சீ ஃபுட்ஸு, சீ கல்டிவேஷன். அதுதான் கிரீன் ரெவல்யூஷன். ஃபிஷ். ஃபிஷ். ஓகே. ஃபிஷ் தான் மெயின். கிரீன் ரெவல்யூஷன்னா சீல பண்ணுறது. கிரீன்ல ப்ளூ ப்ளூ ப்ளூ. ஓகே. கிரீன் கலரில் என்ன இருக்கும்? கிரீன் கலர் மரம், செடி, கொடி, பயிர். அதுதான் சரி. பயிர், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வந்து டாக்டர் வர்கீஸ் குரியன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு ஃபாதர் இருக்கார். யாருக்கு அந்த டைட்டில் கொடுத்தாங்க? நோ ஐடியா. ஓகே. நான் படிக்கல சார். அப்பா என்ன பண்ணுறதுப்பா? அப்பா டிரைவர் சார், கிரேன் ஆப்ரேட்டர் சார். கிரீன் ஆப்ரேட்டர். இப்போ எதுக்காக பேங்கிங் ப்ரிஃபர் பண்ண? எவ்வளோ ஜாப் இருக்கு இல்லையா? சார், பேங்கிங் ப்ரிஃபர் பண்ணேன் சார் எனக்கு டிமானிசேஷன் டைமில் தான் சார் இந்த ஐடியாவே வந்துச்சு சார். ஸோ நான் அந்த டைமில் தான் அதிகமாக பேங்க் போக வேண்டியது இருந்துச்சு சார் எனக்கு. அப்பா கேஷ் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் போடுவோம். அப்போ 4,000 விட்ரா பண்ண முடியும். இந்தியன் பேங்க்லேருந்து வெஸ்ட் ஆம்பூர்னு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் சார். ரொம்ப பென்ஷன் அவங்க கொண்டு விட்டுருவோம். ஸோ நான் லைன் எடுத்து பார்ப்போம். வந்து அந்த டைம் தான் நான் கரன்சியை வந்து நான் சொல்ல ஹிஸ்டாரிக்கல் நோட்டு 500 நோட்டு 10 நோட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டிலேருந்து சேவிங்ஸ்லாம் எடுத்து போய் போடுவோம். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் சார் வந்துச்சு. அதாவது அவங்க மூவ் பண்ணுற விஷயம், அதாவது நாட்டில் இருக்க மொத்த கரன்சியை அப்சர்வ் பண்ணி திருப்பி வந்து ஒரு நாட்டுக்கு திருப்பியுமே
வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அந்த டிமானிட்டேஷன் டயத்தில் பேங்க் போனாலே பேங்க் கூட டென்ஷனாக இருப்பாங்க. சார் அப்போ உனக்கு எப்படி அது பேங்க்கில் சேரணுன்ற இல்லை இன்ட்ரெஸ்ட்? சார், ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் யூஜிலேருந்தே நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இந்தியன் பேங்க் சார். அப்போலேருந்தே பேங்க் நான் இன்ட்ரெஸ்ட் சார். ஆக்சுவலாக எப்படின்னா நான் எப்போவுமே 50 ரூபா இருந்தால் கூட அங்கே போய் பேங்க்கில் போய் போட்டு போவோம் சார். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கும் சார். என்னை பார்க்குற விதம் பிடிக்கும். அதுவும் அந்த மேனேஜர் கேபின், அந்த எங்கள் ஏரியாவில் உள்ள கேபின் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நபார்ட்னா என்னப்பா? நம்ம நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் சார். அவங்க என்ன பண்ணுறாங்க சார்? அவங்க வந்து இது மாதிரி ஆர்ஆர்பிஸ் எல்லாம் இது சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க சார். இப்போ ஒரு லோன் வந்து வேணும்னு வச்சுக்க, ஓகே சார். நம்ம போய் நபார்டில் வாங்குறது கம்மியான இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்லை ஆர்ஆர்பியில் வாங்கினா கம்மியான இன்ட்ரெஸ்ட் வருமா? எங்கே வாங்கினா கம்மியான இன்ட்ரெஸ்ட்? டெஃபினட்டான ஆன்சர் சார். இப்போ நபார்டோட ஃபங்க்ஷனிங் என்ன? நபார்டு வந்து ஆர்ஆர்பிஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறாங்க? டைரக்ட் ரீஃபைனான்ஸ் ஓகே அது கூட பண்ணாங்க. ஓகே, நம்ம வந்து லோன் வாங்குறோம், ஒரு இண்டிவிஜுவலாக லோன் வாங்குறோம். ஆர்ஆர்பியில் போய் வாங்கினா பெட்டரா, இல்லை நபார்டில் டைரெக்டாக வாங்கினா சீப்பாக வருமா? சார் நபார்டு தாங்க சார் ஆர்ஆர்பி வச்சுருக்காங்க. நம்ம ஆர்ஆர்பி தானே வாங்க போய் நபார்டில் போய் லோன் வாங்கணும் சார். நபார்டில் லோன் கொடுக்க மாட்டாங்களா? இன்னொரு காமன் பர்சனுக்கு இந்த நபார்டு ரீச் ஆக முடியும். ஆக்சுவலாக ஆர்ஆர்பி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம அங்கே நபார்டில் டைரெக்டாக லோன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நாட் ஷுவர் சார். பி கான்ஃபிடென்ட், கொடுக்க மாட்டாங்க. ரீஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. Well, you know the answer, be confident. குட். டாக்டர் MS சுவாமிநாதன் யார்? சார் எம்எஸ் சார் ரீசெண்டாக ஒரு சொன்னார். அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். சரி, எதுக்காக கொடுத்தாங்க? வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்காக அவர் 2 பாலிசி கொண்டு வந்தார். வாட் ஆர் தே? சாரி சார். தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால அது கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. அந்த யூஸ் பண்ணுறது 2 ஸ்கீம் கொண்டு வந்தார். அந்த ஸ்கீம் பேர் என்ன? ஒன்று வந்து ட்ரிப் இரிகேஷன், மினிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டி மினிமமாக கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கீமில் வேண்டிய அளவுக்கு பயிருக்கு வந்துடும். ஒரு ஸ்கீம் வந்து ட்ரிப் இரிகேஷன். இன்னொரு ஸ்கீம் பேர் நோ ஐடியா. ஓகே ஓகே, டோன்ட் வரி. ஸ்ப்ரிங்க்லர் ஸ்ப்ரிங்க்லர் தமிழ் பண்ணுங்க சார். தமிழ் என்ன சார் சொல்லுவாங்க? பரவலாக தண்ணி பரவப்படுவது. ஃபவுண்டன் இருக்கு இல்லையா, தண்ணி வந்துட்டே இருக்கும், இது சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஸ்ப்ரே ஆகும், பரவலாக போயிடும். இரிகேஷன் பற்றி தெரியுமா? மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் இஸ் given by the government only. சப்சிடியில் நிறைய இருக்கு. when you are going for RRB, you should know all these things பேசிக்காக. அது டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன மீனிங்க? டிப்ரிஷியேஷன்னா படிப்படியாக அதோட இது இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க, அதோட Opposite ஆப்போசிட் and depreciation. டெப்ரிசியேஷன் வேல்யூ குறைஞ்சிட்டே Value குறைஞ்சிட்டே இப்போ இருக்கும். சப்போஸ் இந்த வாட்டர் பாட்டில் இன்னைக்கு வந்து 10 ரூபா இருக்கும், இந்த பாட்டில் அந்த தங்க பாட்டில் தான் தேஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நகையெல்லாம் கூட குறைஞ்சிக்கிட்டே வரும் வேல்யூ. அதுக்காக டெப்ரிசியேஷன் அதே கணக்கு எடுத்துக்கிறாங்க. லோனெல்லாம் கொடுக்கும்போது, அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பில்டிங்லாம் டக்குனு கொடுக்க மாட்டாங்க. புது பில்டிங் ஒரு ரேட்டு, பழைய பில்டிங் ஒரு ரேட்டு டெப்ரிசியேஷன் போடுவாங்க. ஸோ தோஸ் திங்ஸ் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். டெப்ரிசியேஷனாக தேய்மானம் சொல்லிக்கிட்டே தமிழ்நாடு தான். டெப்ரிசியேஷனாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டே போகுது எவ்ரி இயர். இதில் வந்து எவ்ரி இயர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு வீடு வாங்கினா லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், பட் அந்த பில்டிங்கோட வேல்யூ கம்மியாகிட்டே வரும். நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார்? ஸ்ரீ நிர்மலா ஸ்ரீமதியா? ஸ்ரீமதி. வெரி குட் வெரி குட். சரி, இவங்க பட்ஜெட் போடுறாங்க இல்லையா? இப்போ February 4 பட்ஜெட் சப்மிட் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டில் இன்கம், அதான் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட்ஜெட்டில் சோர்ஸ்ன்றது தான் இன்கம். அவங்களுக்கு இன்கம் எங்கேருந்து வந்தது? இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ. வெரி குட். டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், டிஃபென்ஸ்க்கு இவ்வளோ கொடுத்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது, இப்போ கூட பட்ஜெட் சப்மிட் போது எக்ஸ்பென்சஸ் அதிகம், இன்கம் கம்மி. இந்த பட்ஜெட் பேர் என்ன? டெபிசிட் சார். வெரி குட் வெரி குட். டெபிசிட் பட்ஜெட் என்ன? டெபிசிட் பட்ஜெட்னா அதாவது வரவுக்கு அதிகமாக செலவு இருக்கிறத கணக்கு பண்ணுறோம் சார். வெரி குட். எக்ஸ்பென்சஸ் ஆர் மோர், இன்கம் இஸ் லெஸ். சரி, பற்றாக்குறை பட்ஜெட் சொல்கிறாங்களா? பற்றாக்குறை அதை என்ன எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு? சார் லோன் வாங்குவோம். யார்கிட்ட? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓ, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் போட்டு நான் பாகிஸ்தானோட சண்டை போடணும், அதுக்காக நான் டேங்கர் வாங்கணும், பணம் கூட நான் கொடுப்பேனா?
எனக்கு 10 ரூபா டெஃபிசிட் குறையுது, அந்த 10 ரூபா நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன்? சார் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 5 ரூபா வரும், இன்னும் 5 ரூபா வேணுமே. சார் லோன் தான் சார் வாங்க முடியும். யார்கிட்ட? வேர்ல்டு பேங்க். அதான் வேர்ல்டு பேங்க் நான் போய் பாகிஸ்தானோட சண்டை போடணும், எனக்கு ஏர் ஃப்ளைட் வாங்கினான்னு கொடுப்பானா? இல்லை சார், இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரலாம் சார், நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓ, இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கிட்ட பாகிஸ்தானோட சண்டை போடணும், பணம் கொடுறான்னு கொடுப்பானா? அதில் வர பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலாக அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வாங்கிடலான்றியா? எப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு? சார் நம்மளுக்கு ரெவன்யூ வரணும் சார், அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கரெக்டு சார். ரெவென்யூ 90 ரூபா, சார் ரெவென்யூ 90 ரூபா, எக்ஸ்பென்சஸ் 100 ரூபா, 10 ரூபா போகணும். சரி, நீ சொல்கிற மாதிரி 5 ரூபா அங்கே இங்கே தேறிட்டேன், இன்னும் 5 ரூபா போகணும். எப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட்? இப்போ உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது, அது 200 ரூபா ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன் நீ? வட்டி கொடுக்கலாம் சார். வட்டி கொடுத்தா என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வரும் சார். இன்ட்ரெஸ்ட் பணம் வரும். ஸோ அந்த 100 ரூபாவோட இன்னொரு பணம், இன்னொரு 100 ரூபா நோட் சேரும் இல்லையா? அதே மாதிரி இந்த டெபிசிட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கரன்சி நோட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. எங்கே? சிவகாசியில். சார் மதுரை. சார் சார் பிஆர்பிஎன்பி பாரதிய ரிசர்வ் பேங்க். எங்கே இருக்குது? கர்நாடகா, மைசூர் சார். மைசூர். கரெக்டா? மைசூர், நாசிக்கு, ஹைதராபாத், இது இல்லாமல் இன்னொரு சல்போனி சார். எங்க? சல்போனி. எங்கே இருக்குது? சல்போனி, மத்திய பிரதேஷ். வெரி குட். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் பேர் நியூ லைன் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ். கரெக்ட். மத்திய பிரதேஷில் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் பேர் நியூ லைன் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ். ரைட். எதுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் போடணும்? கவர்மெண்ட்டை சும்மா பிரிண்ட் பண்ணி விட்டுலாமே. இல்லை சார், கோல்டு ரிசர்வ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட். நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு வாட்டி நம்ம கோல்டு வந்து விற்றோம், நம்மகிட்ட அதிகமாக இருக்குன்னுட்டு. ஓகே. எந்த பீரியட் நினைவு இருக்கா? சார் சார் ஆனால் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து கோல்டை வச்சு வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கணும் மட்டும் படிச்சிருக்கோம். நம்ம விற்றோம். மொரார்ஜி தேசா இருக்கும்போது நம்ம வெரி குட். ரைட். இப்போது கோல்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காக, கோல்டு நிறையா சேர்க்கறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி 2 ஸ்கீம் கொண்டு வந்தார். ஒன்று கோல்டு மானிட்டரைசேஷன், இன்னொரு ஸ்கீம் பேர் இது சோஜன் கோல்டு பாண்ட் ஸ்கீம். வெரி குட், வெரி குட். ஸ்வர்ணா கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸ்வர்ணா சவரின் கோல்டு, சவரின் கோல்டு ஸ்கீம், சவரின் கோல்டு பாண்ட். ரைட். சவரின் கோல்டு பாண்ட். அதில் என்ன கொடுப்பாங்க நமக்கு? அதில் டாக்குமெண்ட் தான் சார், ஆக்சுவலாக ஃபிசிக்கல் கோல்டு தர மாட்டாங்க. சரி. இப்போது நீ யாரை லவ் பண்ணுற? சரி, பண்ணலையா? சரி. ஒரு பிப்ரவரி 14ஆம் தேதி யாருக்காவது நீ ப்ரெசென்ட் பண்ணணும். எனக்கு அன்றைக்கி பர்த்டே சார். அன்றைக்கி உனக்கு பர்த்டேவா? வேறு வேறு என்ன டே? சார் வேலண்டைன்ஸ் டே சார். வெரி குட். அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணணும். உன் ஃப்ரெண்டு கேட்குறான் எனக்கு கோல்டு கொடுன்னு. ஓகே. அப்போ கோல்டு பாண்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? இல்லை சார். என்ன கொடுக்கணும்? ஃபிசிக்கல் கோல்டு நல்லா இருக்கும். அப்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த ஸ்வர்ணா கோல்டு பாண்ட் ஸ்கீமில் மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு? இது கோல்டு வாங்கணும்னா 1 கிராம் வந்து 3000 ரூபா இருக்கும், இல்லை 4000 ரூபா இருக்கும், இல்லை 2000 ரூபா இருக்கும். ஆனால் இது வந்து ஃபிக்ஸட் ரேட். அந்த ஃபிக்ஸட் ரேட்டு மினிமம் எவ்வளோ அண்ட் மல்டிபிள் எவ்வளோ? நோ ஐடியா. வெரி குட். டோன்ட் வரி, டோன்ட் வரி. கோல்டு மானிட்டரைசேஷன் ஸ்கீம் என்ன? இல்லை சார். நோ ஐடியா. இந்த 2 ஸ்கீம் கொண்டு வந்தார் கோல்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காக. நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து டெபாசிட் பண்ணும். வெரி குட். சரி. இப்போது ஷீப் ரீரிங் என்ன? ஷீப்னா என்ன? ஷீப் ஆடு. செம்மறி ஆடு. அந்த ஷீப் ரீரிங், செம்மறி ஆடு வளர்க்குறது அப்படின்னா என்ன? அதுக்கு 20 ஆடுக்கு ஒரு செம்மறி ஆடு இது இருக்கணும், ரேம். ஸோ பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்க? நோ ஐடியா. ஆர்ஆர்பி வந்து மில்ச் அனிமல், ஆடு மாடு பசு கொசு வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க. பவுல்ட்ரி கோழிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சரி. இது இல்லாமல் செரிகல்ச்சர் அப்படின்னா பவுல்ட்ரி என்ன? கோழி.
SREA சார். SERI. சரி. செரிகல்ச்சர். ஓகே. கல்யாணத்துக்கு லேடிஸ் எல்லாம் என்ன புடவை கட்டுவாங்க? பட்டுப்புடவை சார். பட்டு புடவை எப்படி ஜெனரேட் ஆகுது? சில்க் இல்லைங்க சார். சில்க் எங்கே இருந்து வருது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருந்து வருது. இல்லை சார், இது அந்த புழுவில் இருந்து இன்செக்ட்ல எந்த பூ? ஸ்கூல் டேஸில் படிச்சது சார். இது வந்து ஆர்ஆர்பி அக்ரிகல்ச்சரல் பேங்க். பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு இங்கிலீஷில் செரிகல்ச்சர். சரி. சரி. அதுக்கு பூவா என்ன? இலை தான் சார். என்ன இலை? வாழை. இல்லை வேப்பலை. சார், செடி தான் சார். அதான் செடி. வேப்பலை வேப்ப செடி. மல்பரி. மல்பரிஸ். ரைட். ஷ்ரிம்ப் இரிகேஷன் என்ன? ஷிப் இரிகேஷன். SHRIMP. ஷ்ரிம்ப். அது ஒரு சீ ஃபுட்டு. அப்படின்னா என்ன? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? நான்வெஜ். நான்வெஜ் சாப்பிடல. பியூர் நான்வெஜ். ஓகே. ஷ்ரிம்ப் இரிகேஷன் என்ன? அரவிந்த் அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க. மிச்சம் இதிலெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. அக்ரிகல்ச்சர். ஷ்ரிம்ப் இரிகேஷன் என்ன? ப்ரான்ஸ். ப்ரான்ஸ் என்ன? இறால். இறால். அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன்னா பால். ப்ளூ ரெவல்யூஷன்னா சீ ஃபுட்டு, ஃபிஷ் கல்ச்சர். அதே மாதிரி கோல்டன் ரெவல்யூஷன் என்னன்னா ஜூட், சணல் கயிறு. சணல். ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விதத்தில் நீ டெவலப் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்கணுமுன்னா, பயிர் கடன் கொடுக்கணுமுன்னா சிட்டா அடங்கல் இருக்கணும். அடங்கலில் வந்து என்ன பசலி என்ன கிராப் டெவலப் பண்ணுறாங்கன்னு நீ இருக்கும். சிட்டாவில் யாருனுடைய லேண்டு, யார் பயிர் பண்ணுறாங்கன்னு இருக்கும். எவ்வளோ ஏக்கரேஜ், ஏக்கரில் போட மாட்டாங்க, ஹெக்டரில் போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது உனக்கு எங்கே தெரியுமானா, நீ நெட்லவே அக்ரின்னு போட்டு ஃபினான்ஸ் ஃபார் அக்ரி போட்டிங்கன்னா அதில் எல்லாம் வரும். அதே மாதிரி ஷீப் ரீரிங், பவுல்ட்ரியை பொறுத்தவரையிலும் ஒரு கோழிக்கு எவ்வளோ இடம் வேணும். அதே மாதிரி மில்ச் அனிமல்னா ஆடு மாடு. ஓகே. பஃபெலோ இல்லை கவு இல்லை ஆடு, அந்த மில்ச் அனிமலுக்கு எவ்வளோ இடம் வேணும். ஸோ 6 மாதம் தான் லாக்டேஷன் பீரியட். லாக்டேஷன் என்ன? பால் கொடுக்குறது. பால். ஒரு மாடு வந்து 6 மாதம் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா நான் அதே மாதிரி பட்டா சிட்டா அடங்கல் வாங்குறது எது தெரியுமா? என்ன பர்பஸ் தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேரில் இருக்கான்றது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ்னா தெரியுமா? ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். அது எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்? ஒரு ஏக்கராக்கு என்ன கிராப் போடுறாங்க, அதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது கவர்மெண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். இப்போ ரூரல் பேங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் இஸ் அ மஸ்ட். 10 ஏக்கர் நிலம் இருந்தால் இவ்வளோ தான் கொடுக்கலான்னு இருக்கு. 10 ஏக்கரில் நெல் போட்டால் இவ்வளோ தான் கொடுக்கலாம், கரும்பு போட்டால் இவ்வளோ கொடுக்கலாம், அப்புறம் என்ன புகையில போட்டால் இவ்வளோ கொடுக்கலாம், பஞ்சு போட்டால் இவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கு. ஒரு ஏக்கருக்குள்ளே கொடுக்கலான்னு இருக்கு. தட் இஸ் கால்ட் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. நாளைக்கு நீங்கள் பேங்க்கில் சேர்ந்தோன்னு கூட போய் நீங்கள் கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லையா? நீங்கள் தான் கைட் பண்ணணும். கைட் பண்ணுறப்ப யூ ஷுட் பி அப்டேட்டட். அது சொல்லணும். நல்லா சொல்லுங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் மாத்திரம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ டோட்டலாக இங்கிலீஷ் தமிழில் பேச வச்சிட்டீங்க. அப்படி இல்லை, இங்கிலீஷை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Just to make you comfortable, we are also speaking Tamil. Otherwise, every discussion will be in English only. Because interviewers may be from Bihar, may be from Andhra. So, improve your language, body language, அதெல்லாம் ஓகே தான். கொஞ்சம் சப்ஜெக்ட் மாத்திரம் இம்ப்ரூவ் பண்ணிக்க. ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுதான் சாஃப்ட்வேர் ஐட்டம் கூட வருது. ரூரல் இண்டஸ்ட்ரினா பல விதமான ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்ஆர்பி எல்லாம் இருக்காங்க. ஸோ ரூரல் பேங்க்ஸாக அதுதான் இருக்காங்க. ரூரல் இண்டஸ்ட்ரினா எல்லாம் இந்த பட்டு வளர்ப்பு இது எல்லாம் இருக்குது. ஆடு மாடு வளர்ப்பு, ஸோ கேட்டரிங் ஃபீல்டு. அரவிந்த், அதுக்குள்ள AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். யார் சொன்னாங்க? நான் இல்லை. ஒரு மேத்தமெட்டிஷியன் சொன்னார். யார்? உங்கள் சப்ஜெக்ட் தானே வந்ததா இது? யார் சொன்னாங்க?
தியரம் இருக்கிறது. That's the name of a theorem in mathematics. நம்ம கிராஃப் AC ஸ்கொயர் இது ஒன்று சொன்னேன் பித்தகோரஸ் தியரம். அப்பா இவ்வளோ நேரம் யோசிக்கிறேன் சார் நான் தியரம் போயிட்டேன். இது ஆக்சுவலாக ஜாமெட்ரி இதெல்லாம் மறக்கலாமா? ஓகே, கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிங்க. பர்டிகுலராக ஃபார்முலாஸ். ஓகே சார். ஓகே, அதே மாதிரி a+b = A+b the whole square formula. a+b என்ன? A+b ab. Oh. a+b = ab. ab ஸ்கொயர் அதுக்கு என்ன? a square b square. அப்பா இப்போ எதுக்கு ஃபங்க் ஆகுற? இப்போ AC ஸ்கொயர் = A ஸ்கொயர் AB ஸ்கொயர் + BC ஸ்கொயர் சொன்னாலே அதில் மெயின் இது என்ன? மெயினாக என்ன இருக்கணும் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகிறதுக்கு? எஸ் அந்த AB ஸ்கொயர் ஃபார்முலா பித்தகோரஸ் ஃபார்முலா. அது adjacent side hypotenuse side opposite side. Adjacent side hypotenuse side opposite side. மெயினாக என்ன கண்டிஷன்? It should be a right angled triangle. Yes sir. Then only it will apply. Yes sir. The square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. அதான் பித்தகோரஸ். When it will be applicable? Only in the right angled triangle. இல்லையா? Yes sir. உன் சப்ஜெக்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, பயப்படாத. யூ ஆர் கேப்பபிள். உன்னால் முடியும். உன்னுடைய ஸ்ட்ரக்சருக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் மார்க் போகிறதுக்கு எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது இன்புட் வரணும் இல்லையா? கொஞ்சமாவது ஸ்டாக் கொடுக்கணும் இல்லையா? நீ அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் சொன்னாலும் மிச்சம் நாங்களே சொல்லிக்குவோம். நீங்கள் அதை ட்ரைஸே பண்ண மாட்டேன்ற. உனக்கு தெரியுது, ஆனால் வெளியே வரல. சார் ஆக்சுவலாக ஒன் மோர் டவுட் சார். இப்போ நான் வந்து ஃபார்மன்ஸே கிடையாது சார். ஆனால் என்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க சார் ஆக்சுவலாக. கண்டிப்பாக பேங்க்னா அதுதான். ஓகே, இப்போ IBPS எவ்வளோ சார்? சரி, ஓகே சார். இப்போ இது கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு நீ என்ன பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். இது மட்டும் பார்த்துக்கோ, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம். ஓகே சார். IBPS இன்டர்நேஷ்னலாக கேட்போம். ஓகே. ஒலிம்பிக் கேம்ஸ் நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுது? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் எந்த வருஷம்? 2024. அதுக்கு முன்னாடி எங்கே நடக்கணும்? அது மாதிரி எங்கே நடக்கணுமா சார்? 2020 எங்கே நடந்துச்சு? பாரிஸ். பாரிஸ். சரி, அதில் கோல்டு மெடல் யார், எந்த கண்ட்ரி? அண்ட் ஹவு மெனி கோல்டு மெடல்ஸ் சைனா காட்? இதுதான் IBPS PO. அது வந்து இன்டர்நேஷ்னல், ஆல் த வேர்ல்டு. ஆனால் RRB வந்து லிமிட்டெட். அவ்வளோ. இப்போ எதில் நீ சக்சீட் பண்ண முடியும்? RRB ஆப்ஷன். எனக்கு அது இருக்குது, இது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் நான் நினைக்கக்கூடாது. இல்லை இல்லை, நான் ஜஸ்ட் அவேர்னஸ் கேட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் வந்து செலக்ட் பண்ண RRB சார். அவங்க அப்பா ஃபார்மர்னால சொன்னால் பேங்க்கில் அட்வைஸ் கேட்டப்போ நீங்கள் ஃபார்மர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அது இல்லைன்றப்போ உங்களுக்கு அதுலேருந்து ரொம்ப வராது அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக இதையும் கேட்பாங்க. நீங்கள் RRB நெட்டில் போய் RRB அதனுடைய ஹோமில் போய் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RRB பார்த்தாலே இது எல்லாமே வந்துடும். எல்லாமே இருக்குப்பா, எல்லாம். ஓகே, கவலையே பட வேண்டாம். பேப்பரில் போனீங்கன்னா பேப்பர் போய் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் வரும். ஸோ இது மட்டும் நீ அப்டேட் பண்ணிக்கலனாலும் போகிறோம். பட் எனக்கு IBPS PO இருக்குது, அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு சொல்லுவாங்க, 1 bird in the hand is equivalent to 2 birds in the bush. 2 பறவை வெளியே இருக்குது, ஒரு பறவை என் கையில் இருக்குது. எது பெட்டர் எனக்கு? கையில் இருக்க தான் பெட்டர். நீ IBPS POவில் செலக்ட் ஆகுவான்னு தெரியாது. ஏன்னா அது வேஸ்ட். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலாம். இன்டர்நேஷ்னல் குளோபலாக நாங்கள் பார்ப்போம். அதனால் நீ ஃபஸ்ட் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி, இது என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்? we are telling you, we are highlighting you. அதனால் இது மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணால் you will come out successful. Thank you. நர்வஸாக இருக்கீங்க. நர்வஸ். அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்ல மாட்டேங்க, தெரியலன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்து உட்காரும்போது தேங்க்ஸ் சொல்லி தான் உட்காரணும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டீங்க, விஷ் பண்ணேன். நீங்கள் தேங்க்யூ சார் சொல்லி தான் உட்காரணும். சீட்டு கொடுத்தவொடனே உட்காரக்கூடாது. பெயின்லெஸ் சீட்டு போய் கொடுத்தவொடனே உட்காரு. தேங்க்யூ சார் சொல்லிட்டு உட்காரணும். தட்ஸ் ஆர் கட்டிசிஸ். ஸோ அதை மெஷர் பண்ணுவாங்க. உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது? வரும்போதே கேட்டில் நின்று மே ஐ கம் இன் சார் ப்ளீஸ் கம். வந்தோடனே அங்கே 5 பேர் இருக்கும். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம். ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்கள விஷ் பண்ணணும். விஷ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு உட்காராதுங்க, யூ ஸ்டாண்ட் ஃபார் சம் டைம். நாங்களும் சொல்லிவிடுவோம் ப்ளீஸ் சிட் டவுன். அதுக்கப்புறம் சார் சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் சார்,
உட்கார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி கேட்போம். உங்களை பற்றி கேட்கும்போது நீங்களும் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பிரதர்ஸு என்ன சிஸ்டர்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபினிஷ். அதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்டில் நின்று தான் மேக்ஸிமம், இல்லை உங்கள் பிளேஸ் ஆஃப் டொமைசைல் நீங்கள் எங்கே நின்று வரீங்களோ அந்த ஏரியாவை பற்றி கேட்போம். அதில் உங்களுக்கு 10 மார்க் வந்துடுச்சுல்ல. But whatever you are telling, tell in English. First speak in English. Second one, it should be precise. Don't be elaborate. ரொம்ப elaborate வேண்டாம். Okay. தேங்க்யூ. இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்குங்க. இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். இங்கிலீஷ் தான் கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.